ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேரளா டிஷ் தாங்க. இதை சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். பட் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயங்க, 3 முட்டையும் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. நாங்கள் 3 பேருங்கிறனால ஒரு குட்டி தேங்காய் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்துடலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி பெருசாக இருக்குது, அப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுட்டு அது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடுவோம். சூடாகி வாசனை வந்தோன்னா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின வாட்டி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குங்க. இது கடிப்படுற மாதிரி தான் இருக்கும், ஸ்மாஷ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ காயெல்லாம் வெந்து வருது இல்லையா, அது மாதிரி தான். கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா முட்டை வாய்வு அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரை நம்ம அலசி விட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் குழம்பு வேணும் இல்லையா. நான் 3 பேர் அளவுங்கிறனால அளவாக வச்சுருக்கேன். நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்டு பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி இந்த அளவுக்கு போதுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் லிட்டு போட்டுடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தேங்காய் பால் சேர்த்து இறக்க போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான டிஷ்ஷுங்க. இது நான் சப்பாத்திக்கு தான் சைடிஷாக செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி பாருங்கள் அப்படியே வெந்து முழுசாக இருக்குது. அப்படியே வாயில் கடிபட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இதில் புதினா ஃப்ளேவர், அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது. இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம் இல்லையா. வேகமாக முட்டையை தொளிச்சிட்டு நம்ம நல்லா 4 பக்கம் கீரல் போட்டுடலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா முட்டையில் பிடிக்குங்க. இப்படி 3 முட்டையும் நான் ஒழிச்சு போட்டாச்சுங்க. இப்போ முட்டையை நல்லா மசாலாவில் பைண்ட் பண்ணிடலாம். பைண்ட் பண்ணும்போது அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். இப்போ கெட்டியாக தானே இருக்குது, தேங்காய் பால் விடும்போது நல்லா ஓரளவுக்கு தண்ணியாக வந்துடும் குழம்பு. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம லிட்டு போட்டோம்னா தான் அந்த முட்டையில் உப்பு காரம்லாம் இறங்கி முட்டை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்திங்கனாவே தெரியும். ஆனால் பட் குழம்பு நமக்கு க்ரீன் கலரில் தான் கிடைக்கும். ஏன்னா புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதனால். இப்போ தேங்காய் பாலை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரு குட்டி தேங்காய் தாங்க, அதை ஃபுல்லாக அரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எப்போவுமே நம்ம தேங்காய் பால் சேர்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால். ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. முட்டை பாருங்கள் நல்லா கலராக மாறிடுச்சு, எல்லோயிஷாக. ஸோ இந்த டைமில் நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான தேங்காய் பால் முட்டை கிரேவி ரெடிங்க. எல்லாத்துக்கும் பிளேட்டில் போட்டு கொடுத்தாச்சு. நானும் சாப்பிட போகிறேன். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அதுலேயே அந்த தக்காளி கடிபடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெய்லி லைவ் நம்ம 5:30 ஈவினிங் போடுறோம். லைவுக்கு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.